இந்த நூற்றாண்டிலே நாம் அதிகமாக பார்ப்போமானால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள் அதிகமாக பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைப்பது, அவருடைய மனதை புண்படுத்துவது போன்ற கருத்துக்களை முன்வைப்பது, அவர்களுக்கு விரோதமாக பேசுவது என்று சொல்லி பல்வேறு காரியங்களை இந்த சமுதாயம், இப்பொழுது இருக்கிற இந்த தலைமுறை அதிகமாக செய்வதை நாம் பார்த்து வருகிறோம். இங்கே ஆதியாகமம் 47 அதிகாரம் 22வது வசனத்திலே யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அவன் எகிப்தில் இருந்துதான ஆசாரியருடைய நிலத்தை மாத்திரம் அவன் கொள்ளவில்லை, அதாவது அதை மாத்திரம் அவன் பெற்றுக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு அது மானியமாக கொடுக்கப்பட்டிருப்பது மாத்திரமல்லாமல் அதை வைத்துதான் அவர்கள் ஜீவனம் பண்ணுகிறார்கள் என்பது நிமித்தமாக ஆசாரியர்களுடைய அந்த நிலத்தை மாத்திரம் அவன் தனக்காக அல்லது பார்வோனுக்காக கொள்ளவில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பார்வோனையும் நாம் பார்ப்போமானால், யோசேப்பை நாம் பார்ப்போமானால், பார்வோன் தன்னுடைய தேசத்தில் இருக்கிற ஆசாரியர்களுக்கு நிலத்தை மானியமாக கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய கட்டளையும் கூட. ஆண்டவர் அதைத்தான் சொல்லியிருந்தார். இஸ்ரவேலருக்கும் ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு அங்கே பங்கில்லை, அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம், ஜனங்களுடைய அந்த பங்குதான் அவர்கள் கொடுப்பதுதான் அந்த ஆசாரியர்களுக்கு என்று சொல்லி. அதை போல இங்கே பார்வோனும் ஆசாரியர்களுக்கு அவர் மானியமாக கொடுக்கிறார். அந்த நிலத்தை யோசேப்பும் அவர் வாங்கி கொள்ளாமல் அவர்களுக்கும் இரக்கம் செய்கிறார். உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்து, தன்னுடைய நேரத்தை கொடுத்து, தன்னுடைய கனவுகளை, தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் கொடுத்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற, உங்களுக்காக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற, கர்த்தருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்களை கனம் பண்ணுங்கள். அவருடைய இருதயம் பாதிக்கப்படத்தக்கதாக அவர்களுக்கு விரோதமாக பேசாதிருங்கள். அவர்களுக்காக உதவி செய்யுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள், அவர்கள் பட்சமாய் நில்லுங்கள். எப்படிப்பட்ட ஊழியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கும். ஆமென்.